அண்மைச் செய்தி. நெல்லை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கஞ்சா விற்பனை நடைபெற்ற நிலையில் வடமாநில இளைஞர்கள் 3 பேர் இது தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கஞ்சா விற்பனை செய்த வடமாநில இளைஞர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். பீகாரை சேர்ந்த அசோக் குமார், ராஜேஷ்குமார் மற்றும் மங்கர் சிங் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நெல்லை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கஞ்சா விற்பனை செய்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெறும் கட்டிடப் பணிக்காக வந்தவர்களின் பைகள் முழுவதும் கஞ்சா பதுக்கப்பட்டிருந்தது தெரியவர இந்த 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது நெல்லை மாவட்ட செய்தியாளர் செல்வராஜ். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். செல்வராஜ், விவரம் என்ன பதிவு பண்ணுங்க? நிச்சயமாகுமா, நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை கொக்கரக்குளத்தில் உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மனுநீதி கூட்ட அரங்கு என்பது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கட்டப்பட்டு வருகிறது. இதில் வெளிமாநிலத்தைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளர்கள் இன்று அந்த பணிக்கு வந்துள்ளார்கள். ஏற்கனவே நம்ம நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த பகுதியைச் சேர்ந்த தொழிலாளர்கள் பணிகளில் மேற்கொண்ட போது அவர்கள் இன்றுதான் அந்த பணிக்கு வந்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் அந்த பகுதியில் வைத்து கஞ்சா விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அங்கு சந்தேகத்தின் பேரில் அங்கு பாதுகாப்புக்கு நின்று கொண்டிருந்த காவலர்கள் நேரடியாக அந்த வெளிமாநிலத்தைச் சேர்ந்த 3 நபர்களை பிடித்து தங்களுடைய விசாரணைகளை மேற்கொண்டார்கள். மேலும் அவர்கள் தங்கள் கையில் வைத்திருந்த பைகளையும் சோதனை செய்த போது அதில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்த 3 கட்டிட தொழிலாளிகளும் போலீசார் உடனடியாக கைது செய்து தங்களுடைய வாகனத்தில் ஏற்றினார்கள். அவரிடம் விசாரணை நடத்திய போது பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த அசோக் குமார், ராஜேஷ்குமார் மற்றும் மங்கர் சிங் ஆகிய 3 பேர் தங்களுடைய பெயர் என தெரிவித்துள்ளார்கள். அவர்கள் பீகார் மாநிலத்திலிருந்து இங்கு நேரடியாக அந்த பணிக்கு வந்ததாகவும் தெரிவித்துள்ளார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டிட பணிகளுக்காக தான் நாங்கள் பீகாரிலிருந்து இங்கு வந்ததாகவும் தங்கள் விசாரணையில் தெரிவித்துள்ளனர். மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் போதைப் பொருள் 3 பேர் வெளிமாநிலத்தைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளிகள் கைது செய்யப்பட்ட சம்பவம் என்பது அந்த பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து அவர்கள் கொண்டு வந்த போதைப் பொருள் தொடர்பாக பாளையங்கோட்டை காவல் நிலையத்திற்கு அந்த 3 பேரும் அழைத்து செல்லப்பட்டு அங்கு அவர்கள் 3 பேரிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலேயே போதைப் பொருள் பிடிபட்ட சம்பவம் என்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதுமா. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.